Hello viewers, welcome to my channel. என் பயணம் உங்களுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசால் ரோஸ்ட் எப்படி செய்யிறது அப்படிங்கிறது தான். மாவு அரைக்கிறதுல இருந்து சின்ன சின்ன டிப்ஸ் கூட நான் இதல ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். நீங்க சாப்பாட்டு புழுங்கரிசி கூட எடுத்துக்கலாம். எந்த கப்ல எடுக்கறமோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு உளுந்து, வெள்ளை உளுந்து, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வெச்சுக்கணும். 5 லிருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வெச்சுக்கலாம். ஓவர் நைட் கூட ஊற வெச்சுக்கலாம். நல்லா ஊர்னதும் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாவும் இருக்க கூடாது, ரொம்ப குறணையாவும் இருக்க கூடாது. நமக்கே தெரியும் ஓரளவுக்கு அரைப்பட்டுருச்சு அப்படினு தெரியிற பட்சத்துல நம்ம எடுத்துடலாம். ஏன்னா கடலை பருப்பெல்லாம் போட்டுருக்கனால அதுவும் அரைப்படணும். ரொம்ப குறணையாவும் இல்ல, அதனால அரைப்பட்டுருச்சு. நான் எடுத்துக்க போறேன். பாருங்க, நல்லாவே ஸ்மூத்தா தெரியுது. சோ இந்த ரேஞ்சில இருக்கும்போதே நம்ம கல்லுப்பும் போட்டு இதிலே அரைச்சுக்கலாம். அரைச்ச மாவை வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி புளிக்க விட்டுறேன் ஒரு 4 மணி நேரம். இப்போ மசால் ரெடி பண்ணிக்கிறேன். 4 மணி நேரம் புளிச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் சமைக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னையே எடுத்து வெளியே வச்சாச்சு. இந்த மசால் தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சாச்சு. கருவேப்பிலை சேர்த்திக்க போகிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூடவே பொடி பொடியாக நறுக்கி வச்ச ஒரு 1.5 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். இது காரம் அதிகமாக இல்லாததுனால நான் 1.5 சேர்த்துறேன். காரம் அதிகமாக இருந்தால் 1 சேர்த்துங்க. அது கூடவே பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே வணக்கி விட்டுடலாம். அதே மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு 1.5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கி வந்தாச்சு, பார்த்தாலே தெரியுது. இப்போது இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சை வாசம் போகிற வரை இந்த மஞ்சத்தூளும் வெங்காயம் எல்லாம் கலங்குற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். எப்போவுமே மஞ்சத்தூள் சேர்த்த இந்த ஸ்டேஜில் அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்க 2 பெரிய உருளைக்கிழங்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் சேர்ந்து இதில் நல்லா கலந்து விடணும். மஞ்சத்தூளோட பச்சை வாசமும் போய் இந்த உருளைக்கிழங்கோட அந்த கலர் சேர்ந்து வர்ற ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்ந்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி இதில் விட்டுக்கணும். ஏன்னா தண்ணி சேர்த்துனோம்னா இதில் இருக்க அந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ப்ளஸ் அந்த பச்சை மிளகாயோட காரம் எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல சேர்ந்து நல்லா உள்ளே பிடிச்சிக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுடணும். நிறையா விட்டுட்டோம்னா கூழ் மாதிரி ஆகிடும், விடக்கூடாது. விட்டு அப்படியே நம்ம ஓரளவுக்கு கலந்து விடும்போதே அந்த தண்ணி ஆவியாயிடும். இப்போ ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா அப்படியே அதை மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா கட்டியாக இருக்க அந்த உருளைக்கிழங்கும் பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்றோட ஒன்று மசிஞ்சு நல்லா கூடி வரும். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இதில் நல்லா கலந்து வரும்போது இந்த உருளைக்கிழங்கு மசாலோட டேஸ்ட்டே நல்லா கூடி நம்மளுக்கு கிடைக்கும். இதை அப்படியே மசிச்சு விட்டுட்டோம்னா ஃபைனலாக நமக்கு அல்வா மாதிரி திரண்டு வரும். அப்போ நம்ம மசால் ரோஸ்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நல்லா திரண்டு வந்தாச்சு. பார்த்தாலே தெரியுது. ஒரு துளி கூட ஒட்டாமல் அருமையாக நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். கொத்தமல்லி இலை தூவி கூட கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மாவு ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் புளிச்சாச்சு. வெயில் காலமாக இருந்தால் 3 மணி நேரம் புளிச்சா போதும். இட்லி மாவு பதத்தில் இருக்கனால கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கணும். அடியிலிருந்து நான் கலந்து எடுக்கிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சனால அரிசியெல்லாம் அடியில் தங்கியிருக்கும் இல்லையா. நல்லா இந்த அளவு வர்ற வரைக்கும் கொஞ்சம்
தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இப்போ தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சதும் இந்த மாவை வந்து விட்டு தோசையாக வார்த்து எடுக்கணும். காயாமல் விட்டோம்னா வராது. 2 கரண்டி விட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு தோசை வெந்ததும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடலாம். நல்லா வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெந்து வரும். பார்த்தாலே தெரியும், ப்ரௌனிஷாக தெரியும். அப்போ மசால் வச்சு இந்த மாதிரி அழகாக உருட்டி எடுத்துடலாம். சூப்பராக நம்மளோட மசால் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இண்டோலியம் கல்லுங்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக வந்தது. அயன் டவாலையும் ரொம்ப நல்லா வரும். அதையும் நான் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாவையே நம்ம பேப்பர் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். கடையில் கிடைக்கிற மாதிரி ஃபேமிலி ரோஸ்ட், பேப்பர் ரோஸ்ட் எல்லாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கோன் ரோஸ்ட் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி தோசை வச்சுட்டு நடுவில் அழகாக கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி கோன் செஞ்சிடலாம். இப்போது இரும்பு தோசைக்கல்லையும் நான் இதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தோசைக்கல் நல்லா காஞ்சதுமா மாவு விட்டு தோசையாக வார்த்துட்டு அதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான். கொஞ்சம் மசால் வச்சு அழகாக ஸ்டஃப் பண்ணலாம். அழகாக கேரமல் கலரில் மசால் ரோஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மசால் ரோஸ்ட்டை வந்து கோன் ஷேப்லேயும் பண்ணலாம், ப்ளஸ் ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி அழகாக நம்ம கோடு போட்டுட்டு நடுவில் மசால் வச்சு ட்ரையாங்கிள் மாதிரி கோடு போட்டுட்டு அழகாக மடித்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மசால் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு சில ஹோட்டலில் இந்த மாதிரி தருவாங்க. ஸோ வித்தியாசமான ஷேப்பில் பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கும் வித்தியாசமாக ஏதோ பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ சிம்பிளான ஸ்டெப்பில் கோன் பேப்பர் ரோஸ்ட் வந்து செஞ்சிடலாம். ரெகுலரான இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஆகுது மாவு அரைச்சி மசால் தோசை ஏதோ ஒரு வித்தியாசமான ரோஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள்.